வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், எஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது மனிதர்களை பற்றிய உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதலன் உறவுகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை, உறவுகளை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கள நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் குறைவான தன்னம்பிக்கையுள்ள ஆண்கள் அவர்களுக்கு பிடித்த பொருத்தமான பெண்களுடன் நெருக்கமான உறவில் இருக்கும் பொழுது அவர்களது நம்பிக்கை அதிகமாவதாக உளவியல் ஆராய்ச்சிகளும் கருத்து கணிப்புகளும் குறிப்பிடுகின்றன. நீங்கள் உண்மையிலேயே ஒருவரை மிகவும் ஆழமாக காதலித்தால் உங்கள் இருவரின் இதய துடிப்புகளும் ஒரே சமயத்தில் துடிக்குமாம். இதை ஹார்ட்பீட் சிங்க்ரனைசேஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலான நல்ல உறவுகள் நல்ல நட்பில் தொடங்கி எந்த ஒரு விஷயத்தையும் இவரை நம்பி பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் வளர்கின்றன என்று உளவியல் ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. ஒரே சீரான அளவிலும் அமைப்பிலும் உறுப்புகள் அமைந்த முகத்தை கொண்டவர்கள் அன்பானவர்களாக இருப்பார்கள் என்று சில உளவியல் கருத்து கணிப்புகள் நிரூபித்துள்ளன. உங்களை காயப்படுத்த நினைப்பவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் அல்லது கண்டு கொள்ளாதீர்கள். அப்படி செய்வது அவர்களை கூர்மையான கத்தியை விட மிக ஆழமாக தாக்கும். அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள நினைக்காதீர்கள். தகுதியானவர்களுக்கு மட்டும் உங்கள் அன்பையும் கவனத்தையும் கொடுங்கள். ஏனெனில் அனைவரையும் மன மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க நினைப்பவர்கள் எல்லாம் தான் மிக அதிகமான துன்பத்தை அனுபவிக்கிறார்களாம். காதலிக்கும் பொழுது மனிதர்களின் நரம்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் அவர்களின் நரம்பு வளர்ச்சி மற்றும் மன மேம்பாட்டை 1 வருடம் வரை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறதாம். தங்கள் மனதிற்குள் மிகவும் அதிகமான அன்புடன் இருப்பவர்களின் முகம் மிகவும் வசீகரமாக பிறரை கவர்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்குமாம். உங்களுக்கு யாரையாவது மிகவும் பிடித்திருந்தால் அவர்களுக்கும் உங்களை பிடித்திருக்க 80% வரை வாய்ப்பிருப்பதாக உளவியல் கருத்து கணிப்புகள் குறிப்பிடுகின்றன. பெண்கள் தங்களிடம் நடந்து கொள்ளும் விதங்களும் அவர்களின் மனநிலையும் நிறைய ஆண்களுக்கு ஒரு புரியாத விஷயமாகவும் குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவையாகவும் இருக்கின்றனவாம். ஒரு செயலை செய்து முடிக்க அதிகமாக காலக்கெடு கொடுக்கப்படும் பொழுது மனிதர்கள் அதை விரைவாக செய்து முடிப்பதில்லை. காரணம், ஒரு செயலை செய்ய அதிகமான நேரம் கொடுக்கப்படும் போது மனிதர்களின் மூளை அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நீங்கள் பிறருடன் பழகும் பொழுது அதை கண்டு உங்கள் துணைவர் பொறாமைப்பட்டால் அவர் உங்கள் மீது மிகவும் கவனமாயிருக்கிறார் என்று அர்த்தமாம். மாதவிடாய் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பெண்களுக்கு உடலுறவில் மிகுந்த ஆர்வமும் உச்சநிலையும் ஏற்படுவதாக உளவியல் ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. ஒருவர் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையையும் நன்றியையும் நீங்கள் அடிக்கடி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த நட்பு அல்லது உறவு இன்னும் ஆழமாக வளருமாம். உணர்வு கூர்மையுடனும் மிக எளிதாக மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் திறனுடனும் இருக்கும் மனிதர்கள் உண்மையில் உறுதியான மனதுடன் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அனைத்து விஷயங்களையும் மிக சரியாக உணர்வளவிலேயே புரிந்து கொண்டு அவற்றை சரியாக கையாளும் திறனை இயல்பிலேயே பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு இருக்கும் குணங்கள் அல்லது வாழ்வியல் நெறிகளுக்கு முற்றிலும் நேர்மாறாக இருக்கும் மனிதர்கள் மீது ஆரம்பத்தில் ஒருவேளை உங்கள் கவனம் சில நேரம் செல்லலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கும் அதே குணங்கள் மற்றும் வாழ்க்கை நெறிகளுடன் இருப்பவர்களுடன் மட்டும்தான் உங்களால் நட்பு அல்லது உறவை தொடர முடியும். உங்கள் மூளைக்கு என்ன கட்டளைகள் இடப்படுகின்றனவோ அப்படியேதான் அது செயல்படுகிறது. அனைத்து விதமான வாசனைகளையும் மிகவும் துல்லியமாக நுகரும் திறனுடைய மனிதர்களுக்கு மிகவும் கூர்மையான அறிவு இருக்குமாம். ஒருவர் உங்கள் பெயரை குறிப்பிட்டு அழைக்கும் பொழுது நீங்கள் உடனடியாக திரும்பி பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இரவு அதிக நேரம் விழித்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கற்பனை வளமும் புத்திசாலித்தனமும் சரியான முடிவுகளை எடுக்கும் திறமையும் அதிகமாக இருக்கும் என்று உளவியல் கருத்து கணிப்புகள் குறிப்பிடுகின்றன. தாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எந்தவித குறுக்கீடுகளையும் விரும்பாத மனிதர்கள் உண்மையிலேயே தங்கள் வேலையில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். பெரும்பாலான மனிதர்கள் ஒருவர் அணிந்திருக்கும் செருப்பு அல்லது ஷூக்களை வைத்துதான் அவர்களை மதிக்கிறார்கள். மனிதர்களின் மூளை மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. காரணங்களே இல்லாமல் கோபப்படுபவர்கள் அவர்களது சிறு வயதில் அன்பும் கவனிப்பும் கிடைக்காமல் வளர்ந்திருக்கிறார்கள். அந்த ஏக்கமும் கோபமும் இன்னும் அவர்கள் மனதில் இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் என்னவாக வேண்டும் என்று தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறீர்களோ அப்படியே நீங்கள் மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. விரைவாக பேசத் தொடங்கிவிடும் குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குமாம். புன்னகைப்பது உங்கள் ஆன்மீக சக்தியையும் நேர்மறை ஆற்றலையும் பல மடங்கு அதிகமாக்கி விடுகிறது. பயணம் செய்வது உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இதய நோய் மற்றும் மனச்சோர்வு வருவதை குறைக்கிறது என்று ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. எப்பொழுதும் அனுபவசாலிகளுடன் உரையாடுங்கள். அவர்களுக்கு தான் அவர்களது தோல்விகளுக்கான காரணங்கள் மிகச்சரியாக தெரிந்திருக்கும். இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சந்தோஷமான மனிதர்கள் தாங்கள் எப்படி இந்த உலகத்தை பார்க்க விரும்புகிறார்களோ அப்படி மட்டும்தான் பார்ப்பார்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் இந்த சேனலில் லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் கர்மா இது தொடர்பான நிறைய பயனுள்ள வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை இல்லை நீங்கள் எது ரொம்ப சரின்னு நினைக்கிறீங்களோ மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அதை ஸ்டேட்டஸாக வைங்க. surendra@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடியில் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கலாம். அண்ட் அது தவிர நான் எழுதின புத்தகங்களை பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. See you and take care.